தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 22ஆம் வாரம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தி பாராயணம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சீடர்களை கூட ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போகும்போது ஒரு வயல் வழியா போறாரு. அப்படி போகும்போது அவருடைய சீடர்களுக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்றாங்க? அங்க இருக்கிற வயல்ல இருந்து கதிர்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அங்க இருக்கிற பரிசேயர் பார்த்து என்ன சொல்றாங்க? ஓய்வு நாள்ல யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. எதுக்கு உங்க சீடர்கள் எப்படி செய்றாங்க? அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏன்பா ஓய்வு நாள்ல சாப்பிடக்கூடாதா என்ன? ஸோ ரூல்ஸ் நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அப்ப அந்த காலத்துல தாவீதோட சீடர்கள் தாவீது பண்ணது தப்பு இல்லையா? குருக்கள் மட்டுமே சாப்பிடுற அந்த அப்பத்த அவரு சாப்பிட்டாருல்ல. அவரு சாப்பிட்டது இல்லாம கூட வந்தவனுக்கு குடுத்தாருல்ல. அப்ப அது தப்பு இல்லையா? ஸோ தப்புங்கிறது உங்கள் பார்வையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா கடவுளுக்கு எல்லாமே கட்டுப்பட்டது தான். ஓய்வு நாள்ங்கிறது கடவுளுக்கும் கட்டுப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாமே கடவுளுக்கு கட்டுப்பட்டது. நீங்க நினைக்கலாம், நல்ல நேரம் பார்க்கணும், கெட்ட நேரம் பார்க்கணும், சகுனம் பார்க்கணும், அப்புறம் வேற என்ன? வேற ஏதோ காலங்கள் பார்க்கணும். அந்த காலம், இந்த காலம் ஏதேதோ சொல்லுவாங்க. அது எல்லாமே நாம என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்தவர்களாகி நாம எக்காரணத்த கொண்டும் எந்த காலத்தையும் பார்க்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே காலம் என்னது? கோவிலுக்கு போறோம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறோம். திங்கட்கிழமை ஒரு விசேஷம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி எல்லாமே கடவுள் கொடுத்த நாள் தான். எல்லா நாளையும் நம்ம திருச்சபை என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நாம இது பண்றோம். அதனால எல்லா நாட்களும் கடவுளுக்கு கட்டுப்பட்ட நாட்கள், கடவுளுடைய நாட்கள் தான். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு எப்போது நன்றி. மரியா வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.